திண்டிவனம் நகரத்திற்குள் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்தோடி இருக்கிறது. அதி கனமழையை தொடர்ந்து ஏரி நிரம்பி உபரிநீர் ஊருக்குள் புகுந்ததால் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் கரையை கடந்த பின்னரும் அதிக மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்ததன் காரணமாக இரவு முழுவதும் கடுமையான மழைப்பொழிவு 3 மாவட்டங்கள் மீது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக புதுவை, விழுப்புரம் பகுதிகளில் இதனுடைய தாக்கம் பெரும் அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 50 சென்டிமீட்டர் அளவில் அதி கனமழை என்பது இந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவு மழைப்பதிவும், அதே போன்று புதுவையில் 46 சென்டிமீட்டர் அளவு மழைப்பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு எச்சரிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மழைப்பதிவுகள் இருக்கக்கூடிய நிலையில நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த காட்சிங்கிறது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கிடங்கல் ஏரியினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் அந்த ஏரிக்குள் வந்து நிரம்பியதன் காரணமாக ஏரி நீர் வெளியேறக்கூடிய பகுதிகளில் அதனுடைய கொள்ளளவு தாங்க முடியாமல் அந்த ஊருக்குள் வெள்ளம் பாய்ந்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். திண்டிவனத்துடைய நகரில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்து இந்த வெள்ளம் வந்து காற்றாற்று போல் ஓடிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து சுற்று வட்டார பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் அதிகம் இருந்தது. இது போன்ற வெள்ள பெருக்கு காரணம் என்பது அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஏரியினுடைய முழு கொள்ளளவையும் தாண்டிய அளவுல மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டதனால் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் இந்த ஏரிக்கு வந்த நீர் என மொத்தமும் வெளியேறக்கூடிய நேரங்கள்ல அதற்கான கால்வாய் போதுமான அளவுல இல்லை என்பதனால அது கூடுதலாக அருகில் இருக்கக்கூடிய நகர்ப்புற குடியிருப்புகளுக்குள்ளாக வந்ததாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக குளத்தெரி என சொல்லக்கூடிய நகராட்சிக்குள்ளாகவே திண்டிவனத்தில் நகராட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அதிக அளவில் அந்த மழை செல்லக்கூடியதை நம்ம பார்க்க மழை நீரால் இந்த வெள்ளம் சூழ்ந்து செல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஏரியில கடுமையான தண்ணீர் வரத்து இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அது வெளியேற வேண்டிய நிலையில அது வெளியேறுவதற்கு அந்த கரையை மீறி ஓவர்ஃப்ளோ ஆவது போல அருகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்தும் தொடர்ந்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிடங்கல் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இரவுக்குள்ளாக பெய்த அதீத மழையின் காரணமாக அதனுடைய நீர் வெளியேறக்கூடிய அந்த கால்வாய்களில் கிடங்கல் ஏரியினுடைய மொத்த நீரும் வெளியேறுவதற்கான போதுமான அளவு இல்லாததும் அதீத மழை பெய்ததும் இதற்கான காரணம் என்பது அப்பகுதி மக்களுடைய முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளம் வீடுகளுக்குள்ளாகவும் நுழைந்திருக்கிறது. அப்பகுதி மக்கள் வெளியே வந்து செல்வதற்கு கூட வழியில்லாத வகையில முழுவதும் பெரிய அளவில் அந்த தண்ணீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏற்கனவே வானிலை ஆய்வும் எச்சரிக்கையாக கொடுத்திருந்தாங்க. அதனை ஒட்டி தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையமும் 7 மாவட்டங்கள், விழுப்புரம் உட்பட 7 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சில நீர்நிலைகள்ல அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருப்பதாக அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது அதீத மழைப்பொழிவின் காரணமாக திண்டிவனத்துடைய நகர்ப்பகுதிக்குள்ளவே நம்ம அந்த கிடங்கல் ஏரியினுடைய நீர் வெளியேறுவதை பார்க்கிறோம். அந்த காட்சிகள் என்பது ஒரு காட்டாற்று வெள்ளத்திற்குள்ளே வீடுகளை கட்டியது போல அது வெளியேற பகுதிக்குள்ளாக அந்த தண்ணீர் பாய்ந்து ஓடுவதை பார்க்க முடியுது. இது சாதாரண ஒரு பகுதியில் தேங்கி நின்ற மழை போல் இல்லாது இது அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு வரக்கூடிய நீர், அந்த நீர்நிலையுடைய கொள்ளளவை மீறி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வரக்கூடிய கொள்ளளவையும் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் வெளியேற்றக்கூடிய நிலையில தற்பொழுது அதீதமான ஒரு மழைப்பொழிவில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ஏரியினுடைய கரை உடைந்திருக்கிறதா அல்லது அந்த ஏரியினுடைய கரையை மீறி இது வருகிறதா என்ற விவரங்கள் எல்லாம் முழுதுமான ஆய்வுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும். தற்பொழுது இந்த தண்ணீர் என்பது மிக அதிக வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. காற்றாற்று வெள்ளம் போல அந்த நாகலாபுரம் குளத்தூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை மூழ்கடித்தவாறு இந்த வெள்ளம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆறில் ஓடக்கூடிய தண்ணீரை போல செல்ல பார்க்கிறோம். இது கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த பகுதி முழுவதும் இரவு முழுவதும் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த பெஞ்சல் புயல். இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்ததற்கு பின்னர் 3 மணி நேரமாக நகர்வென்று ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதனால தொடர்ந்து நமக்கு மழை மேகங்களை உருவாக்கியதால் நிலப்பரப்புக்குள்ளாக குறிப்பா விழுப்புரம், அதே போன்று அதை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகள், புதுவை, இந்த பகுதிகளில் தான் ஒரு அதீத மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மழை மேகங்களை இரவு நேரங்களில் சூழ வைத்தது. நம்ம கரையை கடக்கும் முறையிலும் நமக்கு அதீத மழைப்பொழிவு இருந்தது. குறிப்பா சென்னையில நேற்று காலை 4 மணியிலிருந்து மழை இருந்தது. 8 மணிக்கு பிறகு அந்த மழை தீவிரம் அடைந்தது. பின்னர் நமக்கு ஒரு 11 மணி 12 மணி அளவுல மழையினுடைய தீவிரம் குறைந்திருந்தது. ஆனா அந்த புயல் கரையை கடக்கும் வரையிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு வெவ்வேறு மாவட்டங்களை நீடித்த நிலையில
புயல் புதுவைக்கு அருகே அதன் வடக்கு திசையில கரையை கடந்ததுக்கு பிறகாக அது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளும் என்பது சொல்லப்பட்டிருந்தது. புயல் கரையை கடக்கும் போதும் மெதுவாக நகர்ந்தது. அதே நேரத்தில் கரையை கடந்ததுக்கு பின்னரும் மெதுவாகத்தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க.